அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு thkitchen. இன்றைக்கி நம்ம thkitchenல மட்டன் மசாலா செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்ய போகிறோம், ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயத்தை அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, தக்காளியும் பச்சை மிளகாயும் அரைச்சாச்சு. குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிறது நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு. இன்னமும் நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய ஏலக்காய் ஒன்று, 2 சின்ன ஏலக்காய், ஒரு 3 பட்டை, ஜாதிக்காய் ஒன்று. இது முழுசாக சேர்க்க போகிறது இல்லைங்க, கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். ஜாவித்திரி ஒன்று, ஒரு 3 லவங்கம், ஒரு 15 மிளகு. இப்போ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த ஜாதிக்காய் மட்டும் கடைசியில் சேர்க்க போகிறோம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அரைச்ச வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். ஒரு 2.25 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணி தூள் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இது மாதிரி மசாலா கூட சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஜாதிக்காவை இது மாதிரி லைட்டாக துருவி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணியை சேர்த்தோன்னா மட்டன் ஹார்ட் ஆகிடும். நம்ம சுடு தண்ணியை சேர்த்தோம்னாக்கா மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ 4 விசில் வரட்டுங்க.
4 விசில் வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தியை லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.